வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி அமெரிக்காவில் க்ரீன் கார்டுக்காக ஒரு திருட்டில் ஈடுபட்ட 11 இந்தியர்கள் கைது பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வருது. அதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடியாவது க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக திருட்டை அரங்கேறிய 11 இந்தியர்கள் கைது பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த மாதிரி திருடப்படாத திருடர்கள் சங்கம் அப்படி ஒன்று உருவாக்கி இந்த திருட்டில் ஈடுபட்டு அதன் மூலயமா க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிறது தான் பிளானு. அதில் தான் கையும் களவுமாக மாட்டியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குன்னா இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு திருட்டு அது, எப்படி அதில் க்ரீன் கார்டு கிடைக்கும், எப்படி மாட்டினாங்க, எப்படி சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருடாதே பாப்பா திருடாதே. அந்த திருட்டு சம்பவத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரியான வீசான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அமெரிக்க அரசாங்கம் யூ விசா அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ஒரு விசாவாக இருக்குது. ஏதோ ஒரு ஆர்ம்டு லாபரி இங்கே நடக்குது. அதாவது ஒரு துப்பாக்கி முனையில் ஒரு கொள்ளை நடக்குது ஒரு கடையிலன்னு வச்சுங்களேன். அந்த கொள்ளையினால் அங்கே உள்ள ஒரு பர்சன் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அப்யூஸ் ஆகியிருந்தா அவருக்கு மனிதாபிமான அடிப்படையில் இங்கே தங்குவதற்காக வழங்கப்படக்கூடிய விசா தான் யூ விசா. ஒரு 3 வருடம் இங்கே தங்கினா க்ரீன் கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த 3 வருடம் அவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒத்துழைப்பு தரணும். அதாவது அந்த ஏன் திருட்டு நடந்தது அதை பற்றியான கேஸ் போயிட்டுருக்கும் இல்லையா, அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு தரணும். அப்படி தரும் பட்சத்தில் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க க்ரீன் கார்டு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த க்ரீன் கார்டுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டு மாதிரியோ ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு மாதிரியோ கண்ட்ரி கேப் கிடையாது. அதாவது வருடத்துக்கு யூ விசாக்கு 10,000 கொடுக்குறாங்க. அது எல்லா நாட்டிலையும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி நீங்கள் எல்லா நாட்டு மக்களையும் யாரெல்லாம் இதில் இம்பாக்ட் ஆகிருக்குன்னா எல்லாரும் வரிசையில் வாங்கப்பான்னு சொல்லிட்டு முதல் 10,000 பேருக்கு இந்த வருஷம் கொடுப்பாங்க, அடுத்த 10,000 பேருக்கு அடுத்த வருஷம், இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விசாவை கண்டுபிடிச்ச நம்ம மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே நம்ம ஒரு ட்ராமாவாக பண்ணால் என்ன, நடக்காத திருட்ட அதன் மூலியமாக நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் இம்பேக்ட் ஆன மாதிரி ஸ்டேஜ் பண்ணி அவருக்கு க்ரீன் கார்டு வாங்கினா என்னங்கிற ஒரு பயங்கரமான யோசனை வந்திருக்கு. அதையும் அமல்படுத்தியிருக்காங்க. 2023 இதை செஞ்சுருக்காங்க. முதல் முறை இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ராபரி நடந்தது 2023 சொல்கிறாங்க. இது வரைக்கும் 11 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இவர்களோட கூட்டத்தோட தலைமையாக இருக்கிறது ராம்பாய் பட்டேல். அவரை ஏற்கனவே கடந்த வருடம் கைது பண்ணிட்டாங்க. மீதமுள்ள ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. இது எல்லாருமே நண்பர்கள் தான், திருட்டு நண்பர்கள் தான். இதில் பாதிக்கப்பட்டவங்க திருடர்கள்னு கிடையவே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்புறம் எப்பப்பா திருட வரீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டு அவர் திருடிட்டு போய் கரெக்டாக கேமராவெலாம் அங்கே செட் பண்ணி எல்லாமே ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அவர் திருடிட்டு போன பிறகு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போனாங்கன்னா, எங்கெங்க போயிட்டீங்களா, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டிங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்புறம் நண்பர் எங்கே இருக்கீங்க, பத்திரமா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு ஆறாமற ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி ஐயோ அப்பா திருடிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதே பேட்டர்னை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனால் போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. இதை உடனே கண்டுபிடிக்கல, இதில் தீவிரமான ஒரு விசாரணை நடந்தது. பிகாஸ் லூசியானாவில் ஒரு 5-6 திருட்டு கேஸு ரிப்போர்ட் ஆகுது. எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது. எப்படா சொல்லி வச்சா மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணி எங்களை கூப்பிடுறீங்க. அங்கே போனால் ஒரு பரபரப்பு இல்லை, ரொம்ப ஆறாமரமாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தரேன், என்னை இன்டர்வியூ விடுங்க அப்படின்னு வாண்டடாகவே வருகின்ற மக்களை பார்க்க முடியுது. ஸோ இப்படி பார்க்கும்போது இது எல்லாமே நேச்சுரலாக இல்லையேங்கிற ஒரு டவுட் வருது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது, இதில் விக்டிம்னு சொல்லப்படக்கூடிய நபர் ஃபோன் பண்ணி ராம்பாய் பட்டேலுக்கு அப்புறம் எப்போ திருட வர போகிறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் தெரிய வருது. அதே போல் விக்டிம் ஒவ்வொரு கேஸ்லையுமே $20,000 மேலே பணம் பரிவர்த்தனை இதுக்கு முன்பு நடந்தது தெரிய வருது. ஸோ இது எல்லாமே ஸ்டேஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு திருட்டுக்கும் ஒரு விலை வைக்கிறாங்க. $20,000 அதற்கு மேலே சொல்கிறாங்க. ஸோ அது கொடுத்த பிறகு அவங்க ஆள் செட் பண்ணுறாரு ராம்பாய் பட்டேல். இந்த ராபரி குரூப் மாஸ்கோடு வராங்க, கையில் ஆமோடு கேமரா எங்கெல்லாம் இருக்கோன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா ஆக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு போலீஸ் யூ விசாக்கான அந்த ப்ராசஸ் போயிடுது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிகாகோவில் நடந்த நாடக திருட்டில் ஒரு எப்பொழுதும் மாதிரி ஒரு நபரை நடிக்க வச்சா துப்பாக்கியை வெடிக்க வச்சுட்டு போயிடுறாரு. துப்பாக்கியால் சுட்டுறாரு. ஆக்சுவலாக ஆக்ட் பண்ண சொன்ன இடத்துல அங்கே ஃபயர் ஆகிடுது. அது ஒரு பிரச்சனையாகிடுது. ஸோ அதன் பிறகு தான் நிறையா பேர் கைது செய்யப்படுறாங்க. இது எங்கெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த ஸ்டேட்ஸ் நடந்திருக்கு.
முதல் முறை பார்க்கும்போது மேசச்சூசெட்ஸில் நடந்திருக்கு. அதாவது அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ஒரு காஃபி ஷாப் சூஸ் பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இடங்கள் சூஸ் பண்ணி அங்கே இந்த நாடக திருட்டை வந்து அரங்கேற்றாங்க. மேசச்சூசெட்ஸில் 2023 ஆரம்பிச்சது. அந்த வருடமே 18 கேஸ் ஃபைல் ஆகுது. த்ரூ அவுட் த ஸ்டேட்ஸ் வந்து ஃபைல் ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து இதில் ஆப்வியஸாக ஸ்டோர் ஓனரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது நம்ம பார்க்கும்போது நிறைய நம்ம இங்கே வந்து நம்ம இந்தியன் மக்கள் வந்து ஸ்டோர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான நாடக திருட்டை அரங்கேற்றாங்க. ஸ்டோர் ஓனர்ஸ்க்கும் ஒரு பங்கு கொடுக்கப்படுது. அதாவது 20,000க்கு மேலே வந்து அந்த விக்டிம்லேருந்து வாங்குறாங்க. பிகாஸ் யூ விசா பண்ணுறதுக்கும் அதன் மூலிமா க்ரீன் கார்டு வாங்குறதுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பங்கு வந்து ராம்பாய் பட்டேல் நடித்த திருடர்களுக்கு அண்டு ஸ்டோர் ஓனர்ஸ்க்கும் போகுது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது லூசியானாவில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோர் ஓனர் இன்னொரு படி போய், அவர் பேர் வந்து சந்திரகாந்த் லால் பட்டேலுங்கிறவர் வந்து அடுத்த படிக்கு போய் அங்கே உள்ள போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இதோட எல்லாத்தோட பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு 5 மினிட் ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. திருடர்களுக்கு ஃபோன் பண்ணி சேஃப் ஆகிட்டாங்களான்னு கேட்ட பிறகு போலீஸ்க்கு வந்து இங்கே தகவல் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து செக் பண்ணும்போது ஒவ்வொரு சிசிடிவி கேமராலையும் ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரேம் வச்சு கரெக்டாக அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சந்தேகத்தை வந்து கிளப்புது. இது எல்லாமே சொல்லி வச்சா மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ அட்லாஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. ராம்பாய் பட்டேலுக்கு 5 வருஷம் ஜெயிலும் $850,000 ஃபைனும் போட்டிருக்காங்க. மீதமுள்ள 10 பேருக்கும் ஃபைனும் ஜெயிலும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அங்கங்கே திருட்டு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த திருட்டு சம்பவத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நாடகம் இருக்குமா, அது பின்னாடியான காரணம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு காரணமாக தான் இருக்குது. இதில் கைதான 11 பேரை பார்க்கும்போது சொந்தக்காரங்களாக என்னன்னு தெரில, பட்டேல் பிரதர்ஸாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ சொந்தக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை. பிகாஸ் வந்து பட்டேலுங்கிற நேம் இருக்கிறதுனாலே வந்து எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருக்க போகிறதில்ல. பெரும்பாலான மக்கள் குஜராத்லேருந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயத்தில் இது வரைக்கும் கைது பண்ணவங்க 11 பேர். ஆனால் இதுக்கு பின்பு வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதற்கான விசாரணை வளையம் வந்து இன்னும் பெருசாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. இது கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியர்கள்ட்ட இங்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் வந்து கிளப்பியிருக்கு. ஏன்னா க்ரீன் கார்டுக்காக ஒரு திருட்டும் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. இது வரைக்கும் கேட்காத ஒரு ஸ்டோரி. ப்ளஸ் யூவிசா பற்றி இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. ஸோ யூவிசாக்கு பின்னால் இப்படி ஒரு கதை இருக்கிறதும், அந்த யூவிசா வாங்குறதுக்கு பின்னால் இந்தியர்கள்ட்ட இப்படி ஒரு கதை இருக்கிறதும் இங்கே தெரிய வருது. இந்த ஒரு திட்டமிட்ட திருட்டு சம்பவத்தில் நிறைய அதிர்ச்சிக்குள்ளான விஷயங்கள் வந்து விசாரணையில் தெரிய வந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லூசியானை சேர்ந்த 4 லா ஆஃபீஸர்ஸ், இங்கே உள்ள அமெரிக்கர்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு சைன் பண்ணியிருக்காங்கன்னு FDNS ஆஃபீஸர்ஸ்னால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு. கொடுத்தது வந்து இந்தியர்கள், அதாவது வந்து இந்த திருட்டை வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த விசாரணையில் இன்னும் பல பேர் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் தெரியும். தமிழ் பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி திருடர்களை எப்படியுமே ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே.